கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை குடும்பத்தின் அங்கத்தினர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் மீண்டும் ஒரு விசை அன்பின் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த காலங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி வருகிற அந்த விதங்களை சற்று யோசிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவருக்கு நன்றியை தவிர நம்முடைய கையில் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம். நாம் தொடர்ச்சியாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரத்தை குறித்த பாடங்களை நாம் ஒவ்வொரு வாரங்களாய் நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் முதல் பாடம் படித்தோம். அட்வென்ட் திருச்சபையின் ஆணிவேர், சென்டர் பில்லர் என்ன அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். ஒரு குழந்தைக்கு எப்படி அவருடைய தகப்பனுடைய பெயர் இனிஷியல் ரொம்ப அவசியமோ அதுபோல ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியம் மிக அவசியமானது என்ற காரியத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறாங்க. என்கிட்ட நம்முடைய ஆன்லைனில் பார்க்குற சில நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் ரொம்ப வேகமாக ஓடுறீங்க பாஸ்டர், கொஞ்சம் பொறுமையாக போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் திருச்சபையில் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாள் முழுவதும் வேகமாக ஓடிட்டு வராங்க, வந்து சற்று இளைப்பாறலான்னு உட்காடுறாங்க. அந்த இளைப்பாறுதலை நேரத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் பிரச்சனை, அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் உடலும் ஒத்துழைப்பது இல்லை, இப்போ இருக்கிற இயற்கை சீதோஷ நிலையும் ஒத்துழைப்பது இல்லை. அதை கருத்தில் கொண்டு தான் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள், ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் என் மனசில் இன்றைக்கி ஒரே ஒரு ஜெபத்தோடு தாங்க வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பலத்தை கொடுங்க. ஏன்னா ஜஸ்ட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கிற இந்த இயற்கை சீதோஷ நிலைகளில் வெளியில் போயிட்டு வந்தாலே டயர்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு கடினமாய் இந்த நாள் முழுவதும் உழைத்து ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்து அமர்ந்திருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் அறிவார். அடியேனும் உங்களுடைய சூழல்களை புரிந்திருக்கிறேன். சீக்கிரமாய் இந்த நாள் சத்தியத்தை நாம் படித்து ஆராதனை நிறைவுக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஒரு சிறு ஜெபத்தோடு கடந்து போகலாங்களா? பரலோகத்தின் நல்ல தேவனே, சத்தியத்தை தியானிக்க உங்கள் சமூகத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறீங்கப்பா. இந்த நாளின் சத்தியத்தையும் ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உடல் பலத்தையும் மனபலத்தையும் ஆண்டவர் கொடுங்க. இந்த நாள் முழுவதும் கடினமான உழைப்புகளை உழைத்து விட்டு பிள்ளைங்க வந்து அமர்ந்திருக்கிறாங்கப்பா. எந்த சோர்வின் ஆவிகளும் எந்த பலவீனமும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாக்காதபடி தேவனாகிய கர்த்தர் தகுந்த வார்த்தைகளை நாவிலே வைத்து எந்த சத்திய வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த வாரத்தில் ஒரு அடிப்படையான பாடத்தை படித்தோம். ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கணும் என்ற பாடத்தை படித்த நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இலக்கு அல்லது நோக்கம் என்ன என்பதை நம் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய மனைவிக்கு இந்த நம்ம வார்த்தையில் சொல்ல போக்கன், வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதிப்பினால் பாதிப்படைந்த சூழ்நிலையில் நம்முடைய திருச்சபையிலிருந்து பார்க்க வந்தவர்களும் சரி, ஆலோசனை கொடுத்தவர்களும் சரி, ஒரு வார்த்தையை என்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ்டாமாவுக்கு கருக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கருக்கு அப்படின்னா ஆரம்பத்தில் நான் இங்கே வரும்போது எனக்கு புரியல, அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது இளநீர் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்த ஒவ்வொரு நபரும் சரி, ஆலோசனை சொன்ன ஒவ்வொரு நபரும் சரி, என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா, கருக்கு கொடுங்க சீக்கிரமாக சரியாகும், கருக்கு கொடுங்க சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அதை கொண்டு யோசித்துக்கிட்டே இருந்தேன். கருக்குக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, கருக்க குடிச்சா உடல் சூடு தனியும், சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். அப்போ இந்த இளநீர் குடிக்கணும், இந்த கருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா சீக்கிரமாக உடல் சூடு தனியணும். அதே போல் பாருங்களேன், எல்லா சத்தியத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க துவங்கி இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கேள்வி வைக்க வேண்டியதாக இருக்கிறது, எப்படி அந்த கருக்க குடிச்சா உடல் சூடு தனியுமோ அதுபோல இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, இதை ஏன் படிக்கணும்,
இதை படிச்சா என்ன நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது இல்லைங்களா? அதை தான் ஒரு 3 பாயிண்ட் மாத்திரம் உங்க முன்னாடி நான் வைத்து சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சூழ்நிலைகளும் இன்னைக்கு எப்படியா இருக்கிறது அப்படி என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நோக்கம் என்ன? யாத்திராகமம் புத்தகம் 25வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை ஒரு கணம் நம்ம வாசிக்கலாங்களா? யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நடுவில் நான் வாசம் செய்யணும். நான் வாசம் செய்யணும் அப்படின்னா எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவங்க என்ன பண்ணுங்க? உண்டு பண்ண வேண்டும். கேள்வி யோசித்து பாருங்களேன், ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க சொன்னார்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் ஏன் நிறுவ சொன்னார் என்ற ஒரு கேள்வியை நம்ம வைப்போம் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க. பாவம் செய்த பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க. அவங்க விலகி இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை தேடி வந்தார் பாருங்க. அவர்களை தேடி வந்து அவர்களுடைய பாவத்திற்கான விமோச்சனங்கள் அனைத்தையும் கொடுத்து அவர்கள் நிரந்தரமாக பாவ வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது என்று எண்ணி பரலோகத்தின் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் காத்து அந்த கனியை ஆதாம் ஏவாள் ஒருவரும் புசித்திராதபடி அவங்களை என்ன செய்தார் அப்படின்னா அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றி விட்டார். வெளியேற்றின மாத்திரத்தில் ஆதாம் ஏவாள் தேவ சமூகத்தில் இருந்து பிரிந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கான வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. காலங்கள் கடந்து போகிறது. ஆண்டவருடைய உள்ளத்தின் ஏக்கம் என்ன அப்படின்னா, தன் கரங்களால் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த மனிதர்கள் தன்னோடு எப்பொழுதுமே உறவில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அதீத ஆசை. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களை பிடிக்காத தாய் தகப்பன் இருக்க முடியாது. எல்லா தாய் தகப்பன்கிட்டையும் நீங்க போய் கொஞ்சம் அப்படியே உட்காந்து ஆலோசிச்சு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளத்தின் ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும். என் பிள்ளைங்க என்கிட்ட நல்லா பேசணும், என் பிள்ளைங்க எப்பொழுதும் என் கூட இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய நல்லது கெட்டதில் நாங்கள் போகணும், அவங்க எனக்குள்ள வரணும். இதுதான் எல்லா தாய் தகப்பனுடைய ஆசையுமே இந்த உலகத்தின் சார்பில். ஆனால் நம்மை படைத்த இறைவனுடைய ஆசையும் என்ன அப்படின்னா அதுதாங்க. அவருடைய ஆசை என்ன அப்படின்னா அவரால் படைக்கப்பட்ட மனுகுலம் அவரோடு எப்பொழுதும் ஒரு நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. நீங்க அதை ஏதேன் தோட்டத்திலே பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தில் வாசிப்போனா ஆண்டவர் சொல்றாரு, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை தேடி வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் ஏவாள் என்ன செய்துக்கிட்டாங்க? ஒளிந்துக்கிட்டாங்க. ஒளிந்து கொண்டாலும் போதும் கூட ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பிள்ளை தவறு செஞ்சிச்சுன்னு தெரியுங்க, ஆனால் தெரிந்திருந்தாலும் போதும் கூட பரலோகத்தின் தேவன் அப்படியே விடலை. அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்கு என்ன விமோச்சனமோ அந்த விமோச்சனத்தை அவர்களுக்கு நிவர்த்தி செய்துதான் அந்த வழியை கொடுத்துதான் என்ன பண்ணார்? ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன். அப்போ நான் வாசம் பண்ண அப்படின்னா பிள்ளைங்க என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க பாவத்தினால என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் என் பிள்ளைகளை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலப்பா. நான் அவங்க மத்தியில் வாசம் செய்யணும். என் பிள்ளைங்களோடு எப்பொழுதும் நான் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதுதான் என் உள்ளத்தின் ஆசை. அதுக்காக மோசே நீ என்ன செய் அப்படின்னா, நான் அவர்கள் நடுவிலே வாசம் செய்வதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்காம போனாலும் சரி நான் உன் கூட தான்பா இருப்பேன். இம்மானுவேல் என்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்க? தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தையை கொஞ்சம் உட்காந்து ஆலோசித்து தியானம் பண்ணும்போது ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. தேவனுடைய ஆசையே என்ன தெரியுங்களா? நான் பாவியாக இருக்கலாம், நான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை உள்ள மனிதனாக இருக்கலாம், ஆனால் அந்த தெய்வத்தினுடைய ஆசை என்ன அப்படின்னா, நான் பாவியாக இருந்தாலும் என்னோடு வாசம் செய்து அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்கு பெறுகிறவனாய் மாற வேண்டும் என்பது தான் பரலோக தேவனுடைய ஆசை. ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டதற்கான முதல் காரணம், நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்யணும்ப்பா, நான் என் பிள்ளைங்களோடு கூட இருக்கணும்ப்பா.
அந்த உறவு உடைஞ்சிருக்குது பாரு, அந்த உறவை எப்படியாவது நான் புதுப்பிச்சு என் பிள்ளைங்களை என்னுடைய உறவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்றார். லேவியராகமம் 26வது அதிகாரம் வசனம் 11-12 வாசிப்போம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. லேவியராகமம் 26:11-12. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க நடுவில் இருப்பேன், நான் உங்களை அழிச்சிட மாட்டேன். ஏன் தெரியுங்களா? பரிசுத்தத்திற்கு முன்பதாக ஒரு பாவியும் நின்றுவிட முடியாது. ஆனா அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் பாவிகளாகிய நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன் மத்தியில வாசம் செய்வேன், ஆனா நான் உன்னை அழிச்சிட மாட்டேன். நான் ஏன் உன் மத்தியில வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளவு நேர்த்தியாய் வருது பாருங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்ப நல்லா யோசித்து பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் கொடுத்ததற்கான நோக்கமும் காரணமும் நம்ம எப்படியாவது தேவனுடைய ஜனமா ஆண்டவர் நம்மளை மாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக. பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீங்களும் நானும் ருசி பாராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் தன்னை பாவித்து ஒப்பு கொடுத்து அந்த தேவன் சொல்றாரு, நான் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன், நான் எப்படியாவது உங்களை என் ஜனமா மாற்ற போறேன். நான் வந்து உங்களுடைய தேவனா இருப்பேன், நீங்க என் ஜனங்களா இருப்பீங்க. நீங்க என் ஜனங்களா இருப்பதற்காக தான் நான் எதை கொடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாசஸ்தலத்தை உங்களுக்கு மத்தியில கொடுக்கிறேன், ஆசரிப்பு கூடாரத்தை உங்க மத்தியில கொண்டு வரேன். அப்ப முதல் நோக்கம், ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டதற்கான முதல் நோக்கம், நாம் எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் சரி, தேவனை விட்டு பிரிந்து வாழக்கூடிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய உள்ளம் நம்மையும் அவரையும் இணைப்பதுதான், நம்மை அவருடைய ஜனங்களாய் மாற்றுவதுதான். அந்த பரிசுத்தமான தேவன் அந்த பரிசுத்த ஜாதியாய் உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளத்தின் ஆசை. அதற்காக தான் பாருங்க எதை கொடுத்தார் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். முதல் நோக்கத்தை நம்ம தெளிவாய் பார்க்க முடிகிறதுங்க. பாவம் செய்து தேவனை விட்டு நாம் பிரிந்தாலும் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார்னா ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நல்லா பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் நோக்கத்தை படிக்கிறோம். ஆண்டவர் நம் மத்தியில வாசம் செய்வதற்காக தான் எதை கொடுத்தாரு? ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் எதில் வாசம் செய்யறாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக வாசம் செய்கிறார். அங்கிருந்து நமக்கு அவர் தரிசனமாகிறார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்களேன். ஸ்தேவான் ஒரு விஷயம் சொல்றாரு, அது என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 47 மற்றும் 48 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். சாலமோனும் அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். என்னங்க, முன்னாடி வசனத்தை வாசிச்சோம், ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? பா, நான் உங்க மத்தியில வாசம் செய்யணும்ப்பா, பாவம் செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, பிரிந்து போன உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாம் மாற்றுவதற்கும் அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நீங்கள் பங்கு பெறுவதற்கும் சுவிசேஷத்தின் அன்பை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்வதற்கும் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கிறேன். நான் அதில் வாசம் செய்வேன், நான் அதில் வாசம் செய்து உங்களை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவேன். அதற்காக தான் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லி முதல் காரியத்தை படித்தோம். ஆனால் இங்கே ஸ்தேவான் சொல்லும்போது சொல்றாரு, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். ரெண்டு வசனமும் முரண்பாடா இருக்குதுங்களே. இதுல எது சரி? இதுல எது சரி? முதல் படிச்ச வசனம் சரியா அல்லது இரண்டாவது படிக்கிற வசனம் சரியா? ரெண்டு வசனமே சரிதாங்க. இங்க ஸ்தேவான் சொல்லக்கூடிய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, பா, காலங்காலமா ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, உண்மைதான். ஆனா அந்த தெய்வ ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்து முடிந்து விட வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அல்ல. வேற என்ன திட்டம்? இதே விஷயத்தை பவுல் பேசுறாரு பாருங்களேன், எவ்வளவு நேர்த்தியா பேசுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 16 பாருங்க. 2 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் வசனம் 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. பவுல் சொல்றார் பாருங்க அந்த நோக்கத்தை. ஏன் பரலோகத்தின் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார் அப்படின்னா, அவர் வெறுமையா ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும் அவர் இருந்து முடிந்து விட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. ஆசரிப்பு கூடார கொடுத்த நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் செய்கிற ஆண்டவர் எங்க வாசம் செய்ய விருப்பப்படுறாரா? வார்த்தையை கவனிங்க, நான் மீண்டும் வாசிக்கிறேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. எவர்களுக்குள்ள? நமக்குள்ளங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, ஆலயத்தில் நான் வாசமா இருக்கிற தேவன் இப்ப அந்த ஆலயமா யார் மாற வேண்டும் என்பதை சொல்றார். அந்த வசனத்தில் பிற்பகுதி சொல்லுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. முதல் நோக்கத்தை படிச்சோம். பாவத்தில் வாழ்கிற நம்ம பரிசுத்தப்படுத்தவும் அவருடைய சொந்த ஜனங்களாய் நம்மளை மாற்றுவதற்கும் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவனுடைய வழி இருக்குது, அங்கதான் சுவிசேஷம் இருக்குது. ஒரு பாவி எப்படி அந்த பாவத்தை விட முடியும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும்? அதுல 3 பகுதி இருக்குது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 அனுபவங்களை வாசிக்கும் போது வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. நீதிமானாகிற அனுபவம், பரிசுத்தமானாகிற அனுபவம், மகிமைப்படுகிற அனுபவம். இந்த 3 அனுபவங்களை நீங்கள் நானும் பெற்று அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய முதல் நோக்கம். அதை சொன்ன தெய்வம் இரண்டாவது சொல்றாரு, நான் வெறும் ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும் இருந்து போக நான் விருப்பப்படல, எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்ன அப்படின்னா, நான் அந்த ஆலயத்தில் வாசம் செய்வது போல நான் எந்த ஆலயத்திலும் வாசம் செய்ய விரும்புறேன். நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னா, அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் எந்த ஆலயத்துக்குள்ள வர விருப்பப்படுறாரு? இந்த ஆலயம். பவுல் மற்றொரு வசனத்தை நம்ம பலமுறை இந்த பகுதியை வாசித்திருக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வாசமா இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்த இரண்டாவது நோக்கம் ஏதோ கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் மட்டும் அவர் வாசம் செய்து கடந்து போவது அல்ல. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்கிற நபர் எதுவா மாறணும் அப்படின்னா, ஆலயமாய் மாற வேண்டும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் எனக்கு முன்னாக வைத்த கேள்வி. நம்மலாம் ஏங்க சர்ச்சுக்கு வரோம்? ஏன் கோயிலுக்கு வரோம்? எதற்காக நாம் எல்லாம் கோயிலுக்கு வரோம்? சில நேரங்கள் நம்முடைய பதில் என்னவா இருக்குன்னா, நான் ஆண்டவரை தேட வரேன் அப்படின்னு இருக்கும். சில நேரங்களில் நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் கோயிலுக்கு வருகிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு நபர் ஏன் கோயிலுக்கு வர வேண்டும் தெரியுங்களா? கோயிலுக்கு வர வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் கோயிலாய் மாறுவதற்காக தான் அவர் எதுக்கு வரணும்? கோயிலுக்கு வரணும். இந்த விஷயத்தை எங்கள் சார் ஒரு காரியம் சொல்லி கடந்து போயிட்டாரு. எனக்கு ஒரு சிந்தனை தோன்றுச்சு. என்ன சிந்தனை அப்படின்னா, இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு சேபத்திலையும் கோயிலுக்கு போயிடுறேன். கோயிலை மிஸ் பண்ணுறதே கிடையாது, உண்மைதானே? ஏதாவது முடியாத சூழ்நிலைகள் என்று வருகிற போது மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மற்ற நேரங்களில் கோயிலை மிஸ் பண்ணுற அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்காது. இப்போ ஆவியானவர் வைக்கிற கேள்வி, நீ வாரந்தோறும் கோயிலுக்கு வந்துடுறப்பா, ஆனால் நீ ஏன் கோயிலுக்கு வர அப்படின்னு கேட்குறார். நான் சொன்னேன், ஆண்டவரே, கோயிலுக்கு வந்தால் உங்களை பார்க்க முடியும்பா, உங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும் தகப்பனே, ஓய்வு நாள் ஆசரிப்பேன், உங்களுக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பேன், அதனால தான் ஆண்டவரே நான் கோயிலுக்கு வரேன். ஆண்டவர் சொன்னார், இது எல்லாம் சரிதான், ஆனால் நீ ஏன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா, அந்த கோயிலாய் நீ மாறுவதற்காக தான் கோயிலுக்கு வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா? கோயிலுக்கு வர வேண்டிய நோக்கம் நாம் கோயில்களாய் மாற வேண்டும் என்பதுக்காக கோயிலுக்கு வரணும். அதை தாண்டி நம்ம பலதரப்பட்ட காரியங்களை யோசிப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் பிரயோஜனமே இல்லப்பா. ஏன் ஆசரிப்பு கூடாரம்? ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிற நீங்கள் நானும், ஆசரிப்பு கூடார சத்தியத்தை புரிந்து கொள்கிற நீங்கள் நானும் அந்த ஆசரிப்பு கூடாரமாய் மாற வேண்டும்.
அந்த ஆசரிப்பு கூடாரமாய் மாறினாதான் அங்கு வாசம் செய்கிற தேவன் எங்கு வாசம் செய்வார்? நமக்குள்ள வாசம் செய்வார். நம்ம எல்லாருடைய இருதயத்துக்கும் நம்முடைய சாட்சி நன்றாகவே தெரியும். மற்ற நபர் அல்ல, நம்முடைய சாட்சி நம்ம இருதயத்துக்கு தெரியும். இன்னைக்கு அப்படியே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்களேன். எத்தனை பேர் நாம் கோயில்களாய் மாறி இருக்கிறோம்? எத்தனை பேருக்குள்ளாக ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்? தேவனுடைய ஆலயமாய் நாம் எத்தனை பேர் மாறி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நோக்கம் 2, நாம் ஆலயமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்ம எங்க வர சொல்றாரு? ஆலயத்துக்கு வர சொல்றார். ஆசரிப்பு கூடாரம் கொடுத்த நோக்கம் அந்த ஆலயத்தை பார்க்கிற நீ அந்த ஆலயமாய் மாற வேண்டும். ஏன் பைபிள் படிக்கிறோம்? அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல குணநலன்கள் எல்லாம் என் வாழ்க்கையா மாறணும். அதுக்காக தான் பைபிள் படிக்கிறோம். ஏன் ஊழியம் செய்யணும்? அந்த ஊழியத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற நல்ல குணநலன்களை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். அதுக்காக தான் ஊழியம் செய்யறோம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்த நோக்கம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிற நீ அந்த ஆசரிப்பு கூடாரமாகவே மாற வேண்டும். 3வது நோக்கத்தை சொல்லிட்டு நான் ஒரு பாடத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு காலம் நான் தேவனை தேடக்கூடியவனாக இருந்திருக்கிறேன், கோயிலுக்கு தவறாமல் வந்திருக்கிறேன், சத்தியத்தை நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எத்தனையோ அனுபவங்களை நான் அடைஞ்சிருக்கிறேன். ஆனால் இன்னொன்று ஆலயமாகவே மாறவில்லையே என்ற ஏக்கமும் எண்ணமும் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஒரு வழி ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எப்படி ஆலயமாக மாற முடியும்? ஏன் அப்படின்னா அந்த ஆலயமாய் நீங்கள் நானும் மாறுவதற்காக ஒருவர் ஆலயமாய் மாறினார். வசந்த வாசிக்கலாங்களா? யோவான் 2வது அதிகாரம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனம் 19 - 21 வரைக்கும் வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இங்க ஆலயம் யாருங்களா? பாட்டு பாடுவோம்ல, தேவாலயமும் அவரே. அப்புறம் என்னங்க வரும்? தூய ஒளி விளக்கும் அவரே. அப்ப ஆலயம் என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. நான் இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், நான் சத்தியங்களை படிச்சிருக்கிறேன், எல்லா காரியங்களும் நான் செய்திருக்கிறேன். ஆனால் நான் ஆலயமாக மாறல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இத்தனை வருடம் ஆலயத்துக்கு வந்த நான் ஆலயமாகவே மாறவில்லையே என்ற வருத்தம் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு ஆலயத்தை உனக்கு காண்பிக்கிறேன், அந்த ஆலயத்தை பாரு. அந்த ஆலயத்தை நீ பார்த்த அப்படின்னா உன்னாலும் யாரா மாற முடியும்? ஆலயமாய் மாற முடியும். அந்த ஆலயம் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைமைகளை பாருங்க, எந்த சேஃப்ல இருக்கும் அப்படின்னா அந்த சிலுவை வடிவத்தில் தான் எல்லா காரியமே இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் வார்த்தை வருது, அவர் தான் ஆலயம். அப்ப நான் எப்பொழுது ஆசரிப்பு கூடாரமாய் மாற முடியும் அப்படின்னா, நான் இயேசுவை போல மாறிட்டேன் அப்படின்னா நான் யாரா மாறிட முடியும்? ஆலயமாய் மாறிட முடியும். நான் இயேசுவை போல மாறி இருக்கிறேனா? இயேசுவினுடைய குணநலன்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்க சிந்திச்சு பாருங்க. எத்தனை வருடம் வேணாலும் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாங்க, எத்தனை வருடம் வேணாலும் நம்ம ஆலயத்துக்கு வரலாங்க. ஆனா நீங்கள் நானும் ஆலயத்துக்கு வந்தும் தேவனுடைய ஆலயமாய் மாறாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பூமியில ஓட்டத்தை முடிப்போம் அப்படின்னா நம்முடைய நிலை என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவர் அந்த பாரத்தோடு தான் சொல்றாரு, பா ஆலயத்துக்கு வர வேண்டிய நோக்கம் நீங்களும் நானும் ஆலயமா மாறணும்ப்பா. நான் ஆலயமா இருக்கிறது போல நீங்களும் ஆலயமாய் மாறணும். நீங்க ஆலயமா மாறினாதான் உங்களுக்குள்ள யார் வாசம் செய்ய முடியும்? தேவன் வாசம் செய்ய முடியும் என்று சொல்லி நம்மளை சொல்றாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு ஏன் ஆவியின் கனிகளாகிய குணநலன்கள் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் எதுவா மாறல? ஆலயமா மாறல. ஆலயமாய் மாறாமலேயே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். உண்மைதான், தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா நீங்கள் நான் ஆலயமாய் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பா சொல்றாரு பாருங்க. கொலேசியர் புத்தகம் 1வது அதிகாரம், கொலேசியர் புத்தகம் 1வது அதிகாரம்
வசனம் 25 பாருங்களேன். தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவா இருந்தது, இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு அடுத்த வசனம், உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அடுத்த வார்த்தை வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். வார்த்தையை கவனிங்க. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அப்படின்னு வாசிக்கிறோம். நமக்கான மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா கிறிஸ்து நமக்குள் இருப்பது தாங்க. கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது தான் அந்த ரகசியம். அதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற இடம் தான் எதுன்னு ஆசரிப்பு கூடாரம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கிற ஒவ்வொரு நபரும் அவங்க இயேசுவை போல மாற முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். எப்படி முடியும் அப்படின்னா வேதவசனம் சொல்லுது, ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து நமக்குள் ரகசியமாய் விளங்குவாருங்களா. அந்த ரகசியம் வேற ஒன்றும் இல்லை, சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் வெளிப்படுகிற இடம் எது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். அன்பானவர்களே, நான் 2 கேள்வி கேட்டு இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்த நோக்கம், அந்த ஆலயத்தை பார்க்குறியப்பா, அந்த ஆலயத்தை பார்க்கிற நீ யாரா மாறணும்? ஆலயமா மாறணும்ப்பா. ஒருவேளை ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், நான் ஆலயமா மாறலையேப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி வைப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆலயமா இருக்கிற ஒரு நபரை நான் உனக்கு காட்டுறேன், நீ அவரை பாரு, அவரை பார்த்த அப்படின்னா நீ ஆலயமாய் மாற முடியும். அந்த ஆலயமாகிய தெய்வம் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆலயத்தில் பலிபீடம் உண்டு, தண்ணீர் தொட்டி உண்டு, குத்து விளக்கு உண்டு, சமூகத்தப்ப மேசை உண்டு, தூபபீடம் உண்டு, உடன்படிக்கை பெட்டி உண்டு, உடன்படிக்கை மேல கிருபாசனம் உண்டு. அந்த கிருபாசன தண்டைக்கு கடந்து செல்கிற நபர்களுக்கு கிருபையும் உண்டு. அன்பானவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, இத்தனை வருட வாழ்க்கையில நீங்களும் நானும் ஆலயமாய் மாறி இருக்கிறோமா? ஆண்டவரை போல மாறி இருக்கிறோமா? ஆண்டவர் மகிமையாய் நமக்குள் விளங்குகிறாரா? ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறாரா? நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறேனா? தேவன் எனக்குள்ளாக வாசம் செய்கிறாரா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒருவேளை இல்ல ஆண்டவரே நான் ஆலயமா இன்னும் மாறலப்பா, நான் இப்படியே பாவத்தையே செஞ்சு பாவ வாழ்க்கையே போய்கிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வைப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ இயேசுவை பாரு. இயேசுவை பார்த்தா நீ யாரா மாற முடியும்? ஆலயமாய் மாற முடியும். இயேசுவை பார்த்தா நான் உனக்குள்ள வாசம் செய்வேன்னு சொல்றாரு. இயேசுவை பார்த்தா உன் குணம் மாறும். இயேசுவை பார்த்தா உன் பாவம் உடையும். இயேசுவை பார்த்தா ரட்சிப்பின் அனுபவத்தை நீ அடைய முடியும். நீ இயேசுவை மாத்திரம் பாருப்பா அப்படின்னு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக நம்மை திருப்புகிறாருங்க. அடுத்து வரக்கூடிய வாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் யாரை பார்க்க போறோம்? இயேசுவை பார்க்க போறோம். இயேசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் காட்சி அளிக்கிறாருன்னு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைகிற நீங்கள் நானும் அங்க எங்கெல்லாம் இயேசு இருக்கிறார், இயேசுவின் அனுபவத்தை படிக்கும் பொழுது நாம் அந்த அனுபவமாய் நம்மளை ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சத்தியத்தை படித்து முடிக்கும் பொழுது நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயங்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.